ஸோ விவோ ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி கேமரா ஃபோக்கஸ்ட் ஃபோன்ஸாக இருக்கும்ல. ஆனால் விவோட சீரிஸ் T-ல வந்திருக்கு இந்த புது T3 Ultra இருக்கு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, விவோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இல்லை நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்ல ப்ரைஸுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு இமீடியட்டாக தோணுது என்னன்னா, வாவ், தட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆல்ரைட், ஸோ பாக்ஸ் வந்திருக்கு, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்க, நான் என் பேர் எர்ஷாத், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், பாக்ஸ் பிளெயினான பாக்ஸ் பேக்கேஜிங் தான், ஒயிட் கலரில் இருக்குது. திறந்தோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோன் கிடச்சிடும், சைடில் வைப்போம். IMEI ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குது. பேசிக்கான TPU சிலிகான் டிரான்ஸ்பெரண்ட் கேஸ் தான், நல்ல குவாலிட்டி. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், தேர் இஸ் அ ஃப்ளாஷ் சார்ஜ், 80 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே தந்துடுறாங்க. அண்ட் ஒரு டைப் A டு டைப் C கேபிளும் இருக்குது. அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்கும் வேண்டப்பட்ட சிம் கார்டு ஐயா அவரும் இருக்காரு. இதெல்லாம் சைடில் வச்சுருவோம். And let's now take a look at the phone. ஓ வாவ், இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பார்க்கறதுக்கு டிசைன் வந்து ஆஃப்கோர்ஸ் விவோட V40 மாதிரி இருந்தாலும் விவோ T3 Ultraல டெக்ஸ்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் உண்மையாக நல்லா இருக்குங்க. இந்த ஃப்ராஸ்ட் கிரீன் கலர் இருக்கே, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிளஸ் சாட்டின் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடி ரியர்ல. ஸோ இன் ஹேண்ட் ஃபீல் இஸ் வெரி குட். ஒரு ப்ரீமியமான ஃபீல் இருக்குங்க கண்டிப்பா. இந்த ஃப்ராஸ்ட் கிரீன் கலர் தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு லூனார் கிரே கலர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் ஆல்சோ லுக்ஸ் குட். எனக்கு இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் உள்ள ஃபோன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலி. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நைஸ். அப்புறம் இந்த கேமரா மாடியூல் நீங்க பார்த்தீங்கன்னா விவோ என்ன சொல்றாங்க, ஜெமினாய் ரிங் மாடியூல். ஆமா, கான்ஸ்டலேஷன் இருக்குங்க, ஒரு ஜெமினாய் கான்ஸ்டலேஷன் சொல்லிட்டு அதோட டிசைன் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. இட் லுக்ஸ் நைஸ். என்ன கேட்டீங்கன்னா ஒரு கீ ஹோல் மாதிரி தெரியுதுங்க. பின்னாடி இருக்கிற மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கிளாஸ் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா சைடுல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சென்சேஷன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் பிரிட்டி குட். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பிரிட்டி குட் விஷயம் என்ன தெரியுமா, IP68 ரேட்டிங் இருக்குங்க இதுல, which is very very nice. ஓகே, ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஜஸ்ட் ஒரு பேசிக்கான டிராப் டெஸ்ட் தான் நாங்கள் எப்போவே பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் டூ தட். ஆல்ரைட், ஸோ தேர் யூ கோ. ஐ திங்க் நோ ப்ராப்ளம். ரிவர்ஸ்லேருந்து போட்டு பார்த்துடலாம். எனக்கு கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸ் ஓடிதா இல்லையான்னு பார்த்துருவோமா? குவாய்ட் ட்ராப். Nothing, everything's fine. Alright, ports and buttons பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட்ல வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் இருக்கு. மேலே நீங்க பாத்தீங்கன்னா 2 மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டைப் C போர்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே சிம் கார்ட் ட்ரே இருக்கு. அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்பீக்கர் கிரில் வந்து இயர் பீஸ் கூட சேர்ந்து யூ கெட் அ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப், டுவல் ஸ்பீக்கர்ஸ் கிடைச்சிடும். அதை பத்தி பேசுவோம். பட் குவிக்லி இந்த சிம் கார்ட் ட்ரேவை திறந்து பார்த்துடலாம். டுவல் நானோ சிம் கார்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெமரி கார்டு சப்போர்ட் கிடைக்காது இதுல. ஆல்ரைட், வெயிட் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இது ஒரு ஸ்லிம்மான ஃபோனுங்க. 7.58 mm திக் தாங்க இந்த ஃபோனு. அண்ட் அவ்வளோ ஸ்லிம்மா இருந்தும் உள்ள 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னா தட்ஸ் ரியலி குட் என்ஜினியரிங். அது மட்டும் இல்ல, ஃபோன் வெயிட் கூட அதிகம் இல்லைங்க. செக் பண்ணி பார்த்துலாமா? இங்க பாருங்க, கண்டிப்பா 200 கிராம் கடியில தான் இருக்கும். லெட்ஸ் டேக் a look at it. 195 கிராம்ஸ் தாங்க. தட்ஸ் சூப்பர். ஓகே, டிசைன் இஸ் வெரி குட். டிஸ்பிளே பத்தி கண்டிப்பா பேசலாம். அண்ட் டிஸ்பிளே வந்து நான் எடுத்துன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டிடுறேன். உங்களுக்கு ப்ரீ அப்ளைட் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துடுறாங்க விவோ வித்தின் த பாக்ஸ் இட் செல்ஃப். ஆனால் அதோட குவாலிட்டி ஓகே தான். நான் எடுத்துறேன். அது கிளிக்கிறதுல ஒரு ஃபன்னு. ஸோ டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஒரு 6.78 inch 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பாக இருக்கு. LTPO பேனல் இல்லை, பட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அது மட்டும் இல்லை, பீக் பிரைட்னஸ் வந்து HDR வீடியோஸ் பார்க்கும்போது 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் HBM மோட்ல பிரைட்னஸ் ஸ்லைடர் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு 1200 nits பீக் பிரைட்னஸ் கிடைச்சிரும். ஸோ ஆஃப்கோர்ஸ் பிரைட்டான டிஸ்பிளே தான். நீங்கள் வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா சூரிய வெளிச்சத்துக்கு அடியில் இட் இஸ் வெரி வெரி பிரைட், நோ ப்ராப்ளம். HDR சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூடியூப்ல HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஆனா யூடியூப்ல HDR வீடியோஸ் பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி தாறுமாறா இருக்குங்க. அண்ட் கர்வ் டிஸ்பிளே, ஸோ கர்வ் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு ஜென்ரலி ஃபிளாட் டிஸ்பிளேஸ் தான் பிடிக்கும், பட் கர்வ் டிஸ்பிளே லுக்ஸ் குட். நிறைய பேருக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்கும், எனக்கு தெரியும். ஸோ ஓவராலா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very good display. of course நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஸ்டேட்டும் நல்லா கிடைச்சது. ஏன்னா பெசல்ஸ் வந்து சின்னதா வச்சிருக்காங்க. பிளஸ் ஒரு சின்ன பஞ்ச் ஹோல் தான் இருக்கு. ஸோ தட்ஸ் நாட் a problem. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து ஒரு AMOLED டிஸ்பிளேனால இதுல வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் இருக்குங்க. ஸோ அண்ட் இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் ஒன் லாக், நோ ப்ராப்ளம். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை நான் கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணேன். ஃபோன் ஸ்லிம்மா இருக்கிறதுனால ஹாப்டிக் ஃபீட்பேக் மோட்டர் இருக்குல்ல, வைப்ரேஷன் மோட்டர், அதுல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வைப்ரேஷன் ஃபீட்பேக் வந்து அவ்வளவு நல்லா இல்ல. இட்ஸ் வெரி சாஃப்ட், ராட்லி, நாட் வெரி குட். ஆனா நல்லா என்ன இருக்குன்னா ஸ்பீக்கர் நல்லா இருக்குங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் லவுட், இட்ஸ் ரிச். நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு காமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க.
சரி, டிசைன், டிஸ்பிளே, மல்டிமீடியா, ஆல் ஆஃப் தட் பேசியாச்சு. இப்போ ஸ்பெக்ஸ் பத்தி பேசுவோம். அண்ட் அங்க தான் விவோ செஞ்சுட்டாங்க. ஏன்னா இந்த போன்ல வந்து உங்களுக்கு Dimensity 9200 Plus ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட Dimensity 9200 Plus போன வருஷம் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸருங்க அது. அண்ட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR5X RAM டைப்பும் UFS 3.1 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. Antutu பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Snapdragon 8s Gen 3, Snapdragon 7 Plus Gen 3 ஓட பெட்டர் Antutu ஸ்கோர் கிடைச்சிரும். இன்ஃபேக்ட் Geekbench ஸ்கோர் கூட பெட்டரா இருக்கு. நாங்க CPU throttle ரன் பண்ணி பார்த்தபோது எங்களுக்கு 74% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது, which is not too bad. GPU பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சிப்ல வந்து Immortalis 715 GPU கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ரே ட்ரேசிங் சப்போர்ட்டும் இருக்குங்க. Snapdragon 7 Plus Gen 3 இருக்குல்ல, அதுல உங்களுக்கு ரே ட்ரேசிங் சப்போர்ட் கிடைக்காது. 8s Gen 3 ல இருக்கு. ரே ட்ரேசிங் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 8s Gen 3 ஓட பெட்டரா இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்க சோலார் பே ரே ட்ரேசிங் டெஸ்ட் பண்ணும்போது we got better scores. சரி, அதெல்லாம் ஓகே தம்பி, கேமிங் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி BGMI ல நீங்க 60 FPS விளையாடலாம். 90 FPS கொடுத்துருக்கணும். ஐ திங்க் அப்டேட் வந்துச்சுன்னா மேபி இட் வில் கெட் இட். பட் COD ல நீங்க 120 FPS விளையாடலாம். அது மட்டும் இல்ல, நாங்க Genshin Impact ஜெனரலி டெஸ்ட் பண்ணுவோம்ல, நாங்க டெஸ்ட் பண்ணும்போது 60 frames per second ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ் வந்து எங்களுக்கு 57.4 ஆவரேஜ் FPS கிடைச்சது, which is very very nice. பிளஸ் ஃபோன் அவ்வளோ அதிகமா சூடு ஆகுறது இல்ல, டெம்பரேச்சர்ஸ் செக்ல இருக்கு. ஸோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மான்ஸ்டர் பெர்ஃபார்மன்ஸுங்க. வெரி வெரி குட். பேட்டரி கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல. அண்ட் பேட்டரி லைஃப் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பேட்டரி லைஃப் we actually enjoyed it. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து உங்களுக்கு 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜரும் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 100 வந்து about 50 minutesல ஆயிரணும். நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 8 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.3 சப்போர்ட் இருக்கு. அப்புறம் Wi-Fi 7 சப்போர்ட்டும் இருக்குங்க. ஆனா NFC சப்போர்ட் கிடையாது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஆனா ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், நெட்வொர்க் குவாலிட்டியில ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்க மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா ஏதோ AI மாதிரி டூல் யூஸ் பண்ணிட்டு அவங்க பெட்டர் நெட்வொர்க் குவாலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தெரியல எனக்கு. பட் ஸ்டில் ஜென்ரலி ஒரு நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது இந்த போன்ல, ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டுத்துலயுமே. ஆல்ரைட், சாஃப்ட்வேர் பத்தி பேசலாமா? உங்களுக்கு விவோல கொடுக்குற ஜென்ரலான ஃபன் டச் OS சாஃப்ட்வேர் தான் கிடைக்கும். ஃபன் டச் OS 14 based on Android 14. அப்புறம் விவோ என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்பாங்களாமா. அண்ட் இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர் ரிச்சான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் லாக் மாதிரி ஃபீச்சர், கால் ரெக்கார்டிங் எல்லாமே உங்களுக்கு இதுல கிடைச்சிரும், பிரச்சனையே இல்லை. ஆனா ஃபீச்சர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ப்ளோட்வேர் கண்டிப்பா இருக்கு. நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட் ஆன் ஆயிருக்குங்க. எல்லாமே நீங்க ஆஃப் பண்ணி ஆகணும் உங்களுக்கு கிளியரான செட்டப் வேணும்னா. அது மட்டும் இல்ல, லாக் ஸ்கிரீன் இன்டிகிரேஷன் கொடுத்துருக்காங்க. பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. ஸோ ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. பட் ஓவராலா நீங்க கிளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜென்ரலி ஃபீச்சர் ரிச்சா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும். அப்புறம் 2 AI ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா போட்டோ எடிட்டிங்காக வேண்டிய ஃபீச்சர்ஸ். பேசிக்கலி AI எரேஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து சப்ஜெக்ட் இல்லைனா ஏதாச்சும் ஒரு விஷயம் எரேஸ் பண்ண விரும்புறீங்கன்னா போட்டோல நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் AI போட்டோ என்ஹான்ஸ்டு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி டீடைல்ஸ் அதிகமா கொண்டு வரும் போட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம். ஸோ கேமராஸ் பத்தி பேசலாமா? உங்களுக்கு 50 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX921 சென்சர் இருக்கு. அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு 50 MP செல்ஃபி கேமராவும் கிடைச்சிரும். ரியர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. போட்டோஸ் எடுக்கும்போது குவாலிட்டி சூப்பரா இருக்கு. டீடைல்ஸ் இருக்கு. கலர் ஆக்யூரசி கூட ஓரளவு பரவாயில்ல. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த டிஃபரெண்டான கலர் மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல், விவிட், டெக்ஸ்சர்ட் அந்த மாதிரி மோட்ஸ்லாம் கிடைச்சிரும். அப்புறம் ஃபெஸ்டிவல் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஃபெஸ்டிவல்ல பிக்சர்ஸ் எடுக்கும்போது அதோட குவாலிட்டி வந்து ஒரு டிஃபரெண்டான ஸ்டைலில் கிரியேட் பண்ணி இட் லுக்ஸ் டேம் நைஸ். நாங்களும் விநாயகர் சதுர்த்தி வந்து இங்க ஆஃபீஸ்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அது போட்டோஸ் எடுத்தோம். இட் லுக்ஸ் டேம் குட். அப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்ணும்போது போட்டோ குவாலிட்டி நல்லா இருக்கு. எஸ்பெஷலி போர்ட்ரேட் மோட்ல வந்து சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்ல, ஆரா லைட் கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து ஃபிளாஷ் பெர்ஃபார்மன்ஸ் கூட தாறுமாறா இருக்குங்க. இட் லுக்ஸ் வெரி வெரி குட். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. 8 MP கேமரா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். செல்ஃபி கேமரா உண்மை நல்லா இருக்குங்க. குவாலிட்டியான செல்ஃபி கேமரா, நல்ல செல்ஃபிஸ் எடுக்குது. கிறிஸ்பா இருக்கு, கிளியரா இருக்கு, நல்லா இருக்கு. ஜென்ரலி விவோட செல்ஃபி சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒரு கண்டிப்பா பிடிச்சு போயிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைமரி கேமராலையும் செல்ஃபி கேமராலையும் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு 4K 60 FPS ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த T3 Ultra இஸ் a good phone. நான் என்ன நினைச்சேன்னா, விவோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோன் பண்றாங்கல்ல, ஸோ கேமரால ஏதாச்சும் குறை வைப்பாங்க அப்படின்னு. பட் அந்த மாதிரி செய்யாதது சூப்பரான விஷயம். ஓகே, ஸோ விவோ T3 Ultra வந்து ஒரு ஸ்பெஷலான விவோ ஃபோனுங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோன். நாங்க இப்போ ஷூட் பண்ணும்போது வந்து எங்களுக்கு ஆக்சுவலான பிரைஸ் தெரியல. பட் கண்டிப்பா 35,000 கீழே வரப்போது. 33,000 கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 32,000க்கு பிரைஸ் வரப்போதாமா. ஹோப்ஃபுல்லி அந்த பிரைஸ்க்கு வந்துச்சுன்னா இது வந்து ஒரு
மஸ்ட் ரெக்கமெண்ட் ஃபோனுங்க. இந்த பிரைஸ் கிளாஸ்லேயே வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான ஃபோனாக எனக்கு தெரியுது. எஸ்பெஷலி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ ஓவராலாக நிறைய பேர் இதை வந்து கன்சிடர் பண்ண தான் போகிறாங்க. இன்ஃபேக்ட் ஆஃப்லைன் ஸ்டோரில் கூட நீங்கள் போனீங்கன்னா ஐ திங்க் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஓவர் அதர் ஃபோன்ஸ், அதர் விவோ ஃபோன்ஸ் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட டீட்டெயில் ரிவ்யூ கம்பேரிசன் வேணுமான்னு சொல்லுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டக்கு போடுக கிளிக்கு ட்ராக்கின் டெக் தமிழ்.